ஃப்ரெண்ட்ஸ், ரெகடுக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜயாவுக்கு என்ன பேசுறது பண்றதுன்னு தெரியாம விஜயா ரொம்ப குழப்பத்துல இருக்கா. அப்ப மீனா போயிட்டு விஜயாவுக்கு சமாதானப்படுத்துறாங்க. அத்தை விடுங்க, இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, விடுங்க அத்தனதும் போதும் நிறுத்தடி. இப்ப நீ என்ன குத்தி காட்ட போறியா? பணக்கார மருமகன் சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு நான் கொண்டாடிட்டு இருந்தேன். கடைசியில எனக்கு மிளகா அரைச்சிட்டு போயிட்டா என் தலையில. அதை பத்தி கொண்டாடி சந்தோஷமா பேசணுமான்னு சொல்லி பேசினது உடனே அண்ணாமலை கோவப்படுறாங்க. விஜயா புரியுதா? இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோ. பணத்தை மட்டும் நீ பார்த்துட்டு இருந்தியே, கடைசியில ரோகிணி எப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சொல்லிட்டு வரான்றத நீ பார்த்துட்டு தானே இருக்க. இதுல இருந்தே நீ புரிஞ்சுக்கணும், பணத்துக்கு எப்பவுமே வேல்யூ கொடுக்க கூடாது, மனசுக்கு வேல்யூ கொடுக்கணும். ஒரு சின்ன விஷயம் அதுவே மீனா மறைச்சிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? ஆனா ரோகிணி மறைச்சதுனால இந்த விஷயத்த நீ பெருசா எடுத்துக்கிட்டியா நல்லா சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. இங்க பாருடா மனோஜ், இனி அவ உனக்கு பொண்டாட்டி கிடையாது. ஒருவேளை அவ பணக்காரியா இல்லைன்னா அடுத்த நிமிஷமே நீ போயிட்டு அவகிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கிட்டு வர. நல்ல பணக்கார பொண்ணை பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, இங்க பார், அவ தப்பு பண்ணியிருக்கானா, அந்த தப்புக்கான காரணம் என்ன ஏதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு அவளை பணக்காரி இல்லைன்னா அவளை டைவர்ஸ் பண்ணணும், இதெல்லாம் தப்பு விஜயன்றாங்க. எனக்கு உங்க பையன் முத்து மேல வாழ்க்கையில நான் ஏதாவது சொன்னேன்னா, அப்படி இருக்கும்போது எனக்காக நீங்க எதுலையும் தலையிடாதீங்க. என் பையன் மனோஜோட வாழ்க்கை பத்தி எப்படி அமைக்கணுன்றத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயா கோவமா அங்க இருந்து போறாங்க. இப்ப மனோஜ் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.